السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே கொடுக்கப்பட்ட செல்வங்களில் எது மிகச் சிறந்த செல்வம் என்று கேட்டார். ஐயுல் மாலி ஹைருன் ஃபனத்தஹிதா, உலகத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களில் செல்வங்களில் எது மிகச் சிறந்தது, அதை நாமும் எடுத்துக்கொள்ளலாமே என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 3 விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த செல்வங்களில் 3ஐ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு நாம் பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எம்மிடத்தில் இருப்பதை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். அந்த 3ஐயும் நாமே உருவாக்கி கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது விடயம் லிசானுன் தாக்கிர், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய நாவு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய நாவை கொடுத்திருக்கின்றானா, அல்லாஹ் உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். காலையில் எழும்பியது முதல் மாலை நேரம் வரைக்கும், தூங்க போகும் வரைக்கும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய நாவை அல்லாஹ் கொடுப்பது மிகச் சிறந்த ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. உலகத்தில் அனைத்து சந்தர்ப்பத்திலும் எமது நாவை அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக நாம் அழைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கின்றன. தூங்கி எழும்பியவுடன் ஓத வேண்டிய திக்ர் இருக்கின்றது. நாம் தொழுகைக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி வரும் பொழுது ஓத வேண்டிய திக்ர் இருக்கின்றன. நாம் வெளிவாசல் தேவைக்காக வேண்டி செல்லும் பொழுது ஓத வேண்டிய திக்ர் இருக்கின்றன. அதிலிருந்து வெளியாகும் பொழுது ஓத வேண்டிய திக்ர் இருக்கின்றன. காலையில் ஆபத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓத வேண்டிய அருமையான திக்ர்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது ஓத வேண்டிய பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற திக்ர் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய திக்ர்களை கவனித்து அவர் ஓதுகின்றார். இது அவருக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த சொத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகல்புன் ஷாக்கிர், ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா, இது மிகச் சிறந்த சொத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூதர், அன்ன கஸ்ரத்தல் மால் வல் கினா, ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாக இருப்பது இதுதான் மிகச் சிறந்த செல்வம் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் கினா கினல் கல்ப், நிச்சயமாக மிகச் சிறந்த செல்வம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய போதும் என்ற மனப்பான்மை. உள்ளத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்தது மிகச் சிறந்ததை கொடுத்திருக்கின்றான் என்று நினைத்து உள்ளத்தால் ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதுதான் மிகச் சிறந்த செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிகப்பெரிய வறுமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்ப், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வறுமைதான் மிக மோசமான வறுமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானல் கினா ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ, போதும் என்ற மனப்பான்மையை கொடுத்திருக்கின்றானோ, எனக்கு இருப்பது போதும் என்ற உணர்வை ஒரு மனிதர் தனது உள்ளத்திலே பெற்றுக் கொண்டிருக்கின்றார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார், ஃபலா யதுர்ருஹு மா பகிய ஃபித் துன்யா, உலகத்தில் அதற்கு பின்னால் அவர் எதைத்தான் சம்பாதித்தாலும், எதைத்தான் பெற்றுக்கொண்டாலும் அது அவருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்க மாட்டாது. போதும் என்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். ஒமன் கானல் ஃபக்ரு ஃபீ கல்பி, யாருடைய உள்ளத்திலே வறுமை ஏற்படுமோ, போதும் என்ற மனப்பான்மை ஏற்படவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா யுக்னீஹி மா அக்ஸர லஹு ஃபித் துன்யா, உலகத்துடைய சொத்துக்கள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு போதும் என்ற மனப்பான்மை ஏற்பட மாட்டாது. வ இன்னமா யதுர்ரு நஃப்ஸஹு ஷுஹ்ஹா, அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஞ்சத்தனம் அவருக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற மனப்பான்மையை, போதும் என்ற மனப்பான்மையை, கண்டென்ட்மெண்ட்டை நாம் உருவாக்கி கொள்வது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த செல்வம் வகல்புன் ஷாக்கிர், கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்விடத்தில் போதும் என்ற மனப்பான்மையை உருவாக்கி நன்றி செலுத்துகின்றார். இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு மனைவி, சாலிஹான ஒரு மனைவி,
அவருக்கு உலகத்துடைய மறுமையுடைய காரியங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய, அவருடைய ஈமானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சாலிஹான ஒரு மனைவி, வஸௌஜத்துன் முஃமினா துஈனுஹு அலா ஈமானி, அவருடைய ஈமானுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முஃமினான ஒரு மனைவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்துடைய சொத்துக்கள் அனைத்துமே சில பொருட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகத்துடைய சொத்துக்களில் பொருள்களில் மிகச் சிறந்தது சாலிஹான ஒரு மனைவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாலிஹான மனைவி என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு, நல்ல காரியங்களுக்கு, தொழுகைக்கு, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அப்படிப்பட்ட மனைவிமார்கள் ஃபித்னா, குழப்பம் என்று சொல்கின்றான். குழப்பம் என்றால் என்ன? ஃபித்னா என்றால் என்ன? ஒரு மனிதனை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விடயம். எவைகள் எல்லாம் ஆகிரத்தை விட்டு எம்மை தடுக்கின்றதோ அவைகள் அனைத்தும் ஃபித்னா. அது குழந்தைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், படித்த அறிவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். உலகத்துடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆகிரத்துக்கு தடையாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு தடையாக இருக்கின்றதோ, இபாதத்துக்கு தடையாக இருக்கின்றதோ அவைகள் ஃபித்னா. எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகச் சிறந்த செல்வம் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் உதவி செய்யக்கூடிய, மோட்டிவேட் பண்ணக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, பிழையான வழியில் செல்லும் பொழுது சரியான பாதையை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாலிஹான மனைவி உலகத்துடைய மிகச் சிறந்த சொத்து என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எத்தனையோ மோசமான மனிதர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் சாலிஹான மனைவியாக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை முழுக்க மோசமாக இருந்திருக்கும். ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த பெண் அவருக்கு காட்டிய வழிகாட்டல், அவருக்கு கொடுத்த உற்சாகம், அவருக்கு அவருடைய பிழையை திருத்துவதற்காக வேண்டி அவர் கையாண்ட மிருதுவான முறைகள், இந்த முறைகள் மூலமாக அவர் மிகச் சிறந்த மனிதனாக மாறியிருப்பதை உலகத்துடைய வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மிகச் சிறந்த சொத்தை, செல்வத்தை உலகத்திலே அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.